வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 26/1/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் தக்காளி மற்றும் வெங்காயம் அனைத்து விதமான காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 to 17 கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மிளகாய் அதிகபட்ச விலை 500க்கும் குறைந்தபட்ச விலையாக 300-400க்கும் விற்பனை ஆயிருதுங்க. முருங்காய் கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 100 to 120க்கும், செடி முருங்கை 80 to 100க்கும், மரத்துக்காய் 50 to 70 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முருங்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் விலை சற்று குறைவுதானுங்க. அவரைக்காய் 25 கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 900க்கும் குறைந்தபட்ச விலையை 700 ரூபாய்க்கும். இதில் இந்த வெள்ளைக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400-500க்கும் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400க்கும் குறைந்தபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400-500. ஃபஸ்ட் குவாலிட்டி சுரையாக இருந்தால் பந்தல்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா வரைக்குமே சுரைக்காய் விற்பனை ஆகுதுங்க. பாவை 20 கிலோ கொண்ட பாவை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 700 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையை 800 ரூபா வரைக்கும் பீர்க்கங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் முள்ளங்கி விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் 30 கிலோ எடை கொண்ட பை முதல் ரகம் 400க்கும், செகண்ட் குவாலிட்டி 300க்கும், நச்சுப்பொடி கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 150-200க்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 160-180க்கும், செகண்ட் குவாலிட்டி 140க்கும், பல்லு பூண்டு 80 to 100க்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் ஓரளவு சீராக போச்சுங்க. சற்று இன்று கொஞ்சம் லேசான ஸ்லோவாக தான் மாறிட்டு ஆரம்பிச்சதுங்க. 15 கிலோ கொண்ட சாகு தக்காளி 200 to 250-70க்கும், மதன் தக்காளி 200 to 250க்கும், சிவம் 200 to 230க்கும், பந்தல் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 200 to 250-280. தெளிவான தக்காளி 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் கோலார் அங்கேருந்து தக்காளி திருப்பூர் நாட்டுக்கு வருதுங்க. அதிகபட்ச விலையாக 28 கிலோ கொண்ட பாக்ஸ் 600 to 650 ரூபா வரைக்கும் அந்த தக்காளி வந்து விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 8-10க்கும், குறைந்தபட்ச விலையை 4 to 6க்கும் விற்பனை ஆகுதுங்க. புதினா ஒரு கட்டு 4 to 5க்கும், முட்டைக்கோஸ் 40 மூட்டை 400 to 500க்கும், உருளைக்கிழங்கு முதல் ரகம் 40 to 50க்கும், செகண்ட் குவாலிட்டி 30க்கும், தேர்டு குவாலிட்டி குறைஞ்சபட்ச விலை 25க்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் முதல் ரகம் 60 to 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 40 to 50க்கும், வெட்டு கேரட் 1 கிலோ 25க்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 கொண்ட மூட்டை 800 to 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ சில்லறை விற்பனை 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 140 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 40 to 60 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையும், ஹோல்சேல் ப்ரைஸ் 30 to 35-40க்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் 1 கிலோ 2-3 வெரைட்டி வருதுங்க. கிலோ 30 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டை 15 to 18 கிலோ கொண்ட போய் முதல் ரகம் 700 to 800க்கும், செகண்ட் குவாலிட்டி 600க்கும், காய் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக மோசமானது முத்தக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 400-500க்கும் கூட வெண்டங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. காய் கம்மி மோசமாக இருந்தால். கொத்தாவரங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரை 15 to 17 கொண்ட போய் 400 to 600 ரூபா வரைக்கும் கொத்தாவரை விற்பனை ஆகிருக்குதுங்க. சிம்ரன் 25 கிலோ கொண்ட முதல் ரகம் 200 to 350 ரூபா வரைக்கும் சிம்ரன் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி பொரியல் தட்டைங்க 15 to 17 கொண்ட போய் அதிகபட்ச விலையை 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி முதல் ரகம் 60க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் ரகம் 60 to 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் ரொம்ப வீழ்ச்சிங்க. இன்றைக்கி 25 கிலோ கொண்ட முதல் ரகம் பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா அந்தியூர் சைட்லேருந்து நிறைய வருதுங்க. லோக்கல் காயும் வருதுங்க. தெளிவான காயே 400 ரூபா 500 ரூபாய்க்கு தான் சின்ன வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதாவது 1 கிலோ 20 ரூபா ரேட்டில் தான் திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காயம் இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க.
வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. வாங்க வியாபாரிகள் இல்லாதனால ஒரு கிலோ 20 to 25 ரூபாய்ங்க. பட்டை வெங்காயம் 400 ரூபா அந்த கண்டிஷன் தான் போகுதுங்க. விலை ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. 400 500 தானுங்க. தொடர்ந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பட்டை வெங்காயம் சில பேர் வச்சுருக்கிறீங்க, கால் பண்ணி கேட்டீங்க, விலை இறங்கிருச்சு நீங்கள் ஏறுமா கொடுத்துடலாமான்னு. நான் தான் ஆல்ரெடி ஒரு 15 நாள் தொடர்ந்து பதிவு போட்டேங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்காக. உனிமேல் பட்டை வெங்காயத்தை வச்சுருக்காதீங்க, கொடுத்துருங்க. நீங்கள் 10 டன் வச்சுருந்தா 5 டன் கொடுத்து 5 டன் பாருங்கள். நீங்கள் போகிற வச்சுருந்தீங்கன்னா மாட்டிக்கோணும், விலை இறங்கிடும்னு. அப்பவும் ஒரு சில பேர் கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல. அவங்களுக்கு வச்சுருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப டவுனாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம், என்ன நடக்குன்னு ஒன்றுமே கணிக்க முடியாதுங்க. காலம் தான் போய் சொல்லுங்கள். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 12 ரூபாயிலேருந்து 28 வரைக்கும். பூசணிக்காய்ங்க 40 மூட்டை பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லைங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும், மார்க்கெட்டில் 10 to 14 வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் எல்லா கடைகளையும் விற்பனை பண்ணுறாங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 400 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் காய் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 12 ரூபா நச்சுப்பொடியும், மீடியம் சைஸ் 20 22க்கும், ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெருவட்டு தேங்காய் 20 to 28 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் விற்பனை ஆகுதுங்க. கோவப்பழம் பார்த்தீங்கன்னா சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் 500 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 30 to 40 ரூபா வரைக்கும் கோவப்பழம் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தல் யூடியூப் சேனலை பாருங்கள். திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் அனைத்து விதமான காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.